இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுங்க நம்ம அண்ணி வாழ்க்கையை கெடுக்கணும்னு குறுக்க நிக்குதுங்க. அப்ப சாமி நம்ம அன்னிக்கு தானே நல்லது பண்ணி ஆகணும். நானும் அதை தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உன் பாரதி அணி வாழ்க்கையை கெடுத்துட்டு 7 கன்னிமார்களை கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைன்னு கேட்டா அந்த சாமி எப்படி நடத்தி வைக்கும்? அப்படி சொல்லு பாட்டி. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவான பேச்சுதான் பாட்டி. ஆனா இதெல்லாம் நாம இவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்னமோ பண்ணிட்டு போட்டோம். எப்படியோ அந்த 7 பொண்ணுங்களுக்கும் துணிமணின்னு ஏதோ ஒண்ணு கிடைக்கும்ல, அதனால இதை நடத்திக்கிட்டோம். நீ அப்படி யோசிக்கிறியா? அதுவும் சரிதான். என்ன மாப்பிள, இப்ப நாங்க பேசின மாதிரியே 7 கன்னி பொண்ணுங்களை கூப்பிட்டு பண்ண வேண்டிய பரிகாரத்தை பண்ணிடலாமா? 7 கன்னி பொண்ணுங்களை கூப்பிட்டு பண்ண வேண்டிய பரிகாரத்தை பண்ணிடலாமா? உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. என்கிட்ட கேட்டு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க எல்லாருக்கும் எப்பதான் அறிவு வரப்போகுதோ தெரியல. ஆதிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதுனாலதான் குடுகுடுப்புக்காரன் வந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு ஆதி மித்ரா கழுத்துல தாலி கட்ட அந்த கடவுள் விட்டுருவாரா? ஆனா இது இவங்க யாருக்குமே புரிய போறது இல்ல. பரிகாரம் அது இதுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருங்க. எப்படியும் நடக்கிறதா நடக்க போகுது. நம்ம சொன்னா யார் கேட்க போறாங்க? என்னமோ பண்ணி தொலைங்க. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படியோ போங்க. பாரதி, நீ என்னதான் என் மேல இருக்கிற எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் உன்னையும் மீறி அது வெளியே வருது பாரதி. அதுதான் எனக்கு கிடைக்கிற ட்ரம்ப் கார்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ என்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லத்தான் போற. அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருப்பேன். சுதாகர், இப்ப நான் சொன்ன பரிகாரத்தை ஒரு நல்ல நாளா பார்த்து பண்ணிடலாம். இதுக்கப்புறமும் நேத்து நடந்த விஷயத்த நினைச்சு நீங்க யாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பாட்டு எதுக்கு இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க பாட்டி, நீங்க இவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொன்னதுக்கு அப்புறம் நான் இனிமே அதை பத்தி ஏன் யோசிக்க போறேன்? என்ன மித்ரா, பாட்டி சொன்ன மாதிரி பண்ணிடலாம்ல? நீ என்ன வேணா பண்ணுன, நானும் நீ என்ன சொன்னாலும் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா எனக்கு ஆதியோட இந்த கல்யாணம் குறிச்ச தேதியில நடந்தாகணும். அது மட்டும் போதும். தமிழ், ஆதித்யா, சாப்பிட உட்காந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? நான் வேலையை முடிச்சிட்டு வரதுக்குள்ள நீங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.